சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவந்தி, இப்ப அழாதீங்க செவந்தி. ப்ளீஸ் செவந்தி, அழாதீங்க. எனக்கு உங்களை பார்க்க கஷ்டமா இருக்கு. அழாதீங்க செவந்தி. பாத்தியா செந்தோ, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? இவங்களெல்லாம் நம்பி நான் என் குழந்தைய கொடுத்தேன். பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. இவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டு நான் என் குழந்தைய கொடுத்தேன் பாத்தியா? அதுக்குதான் இவங்க எனக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. செவந்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அழாதீங்க. நீங்க அழறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஏ சிந்து, நீ கூட அப்பவே சொன்னல இவங்கெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. அத கூட நான் நம்பல சிந்து. இத்தனை வருஷம் நம்ம இந்த வீட்டுல தானே இருக்கோம். நமக்கு தெரியாததா இவளுக்கு தெரிஞ்சிட போதுன்னு உன்னதான் நான் தப்பா நினைச்சேன். நீ நினைச்சதுதான் உண்மை சிந்து. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க என்கிட்ட. தினமும் என் முகத்தை பார்த்து போய் சொல்றதுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ செவந்தி, அவங்க யாரும் உங்ககிட்ட மறைக்கணும்னு போய் சொல்லல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சொன்னா எங்க நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லாம தவிச்சிருக்காங்க. அண்ணாமலை அங்கிள் சொன்னாரல்ல, அவருக்கு எவ்வளவு ஃபீலிங் இருந்திருக்கும். ஐயோ செவந்தி குழந்தைய இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே, நம்ம உண்மைய சொன்னா செவந்தி என்ன நினைப்பான்னு சொல்லி அவரும் பயந்துகிட்டு தான் இருந்திருக்காரு. ராஜி அம்மா கூட அதான் ஃபீல் பண்றாங்க. நீங்க ஏன் செவந்தி அவங்கள தப்பா நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இந்த ரகுக்கு நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் தெரியுமா சிந்து? வேலை இல்லாம இருந்த மனுஷனுக்கு அந்த கம்பெனில வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். இப்போ அதே கம்பெனில சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனது என்கிட்ட சொல்லாம போயிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் எங்க வேணாலும் போகட்டும். ஆனா ஏன் குழந்தைய எதுக்கு சிந்து வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும்? அதுக்கா இவங்களுக்கு என் குழந்தைய வளர்க்கறதுக்கு கொடுத்த? என் கண்ணு முன்னாடியே இருப்பான்னு நினைச்சு தானே என் பிள்ளைய நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே. செவந்தி ப்ளீஸ் செவந்தி, சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அழாதீங்க செவந்தி. காரியம் ஆகுற வரைக்கும் ஒரு மாதிரி பழகுவாங்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி இருப்பாங்க. பாக்குறதுக்கு எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் தெரியும் செவந்தி. போக போக தான் ஒருத்தரோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் யாரு எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியும். அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தா எல்லாமே சரியாயிடுமா? நீங்க முதல்ல அழறத நிறுத்துங்க செவந்தி. எப்படி சிந்து? நெஞ்செல்லாம் வலிக்குது. என் பிள்ளைய பார்த்து ஒரு வாரமாச்சு. அன்னைக்கு வீடியோ கால்ல மூச்சு பேச்சு எல்லாம் இருந்தது பார்த்தது. திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இவங்க சத்தமே இல்லாம என் குழந்தைய தூக்கிட்டு வேற நாட்டுக்கே போயிருக்காங்களே. என் மாமாவும் அத்தையும் சொல்லல விடு. ஆனா இது பூர்ணிமாவோட அப்பா அம்மாவது என்கிட்ட சொல்ல இருக்கலாமே. ஏன் பொண்ணுமா நீ, ஏன் பொண்ணுமா நீன்னு எவ்வளவு பேசுவாங்க. அவங்க பொண்ணு பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு என்ன எல்லாருமே சேர்ந்து பலிகாடாக்கிட்டாங்க. தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க செவந்தி. குழந்தைய அவங்க தூக்கிட்டு போனா என்ன? அந்த குழந்தைய வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். கண்டிப்பா அவன் இங்க வருவான். அதே கோவில்ல அவனை உட்கார வச்சு முடி காணிக்க கொடுப்போம். இல்ல இல்ல சிந்து, கண்டிப்பா என் குழந்தை திரும்ப இங்க வருவான். வருவான் இல்ல சிந்து, அவன் வரணும். அவனை வர வெப்ப. என் குழந்தை நான் வர வெப்ப. இது செவந்தி, இதுதான் செவந்தி. இப்படியே இருங்க. செவந்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க இப்படி அழறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல சிந்து, என் குழந்தை நான் வர வெப்ப. எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அவனை வர வெப்ப.